மோகினி ஆட்டம் என்பது தென்னிந்திய மாநிலமான கேரளாவில் தோன்றிய மிக பழமையான பாரம்பரிய கலைகளில் ஒன்றாகும். இது ஒரு அழகிய நடனக்கலை. மோகினி என்பவள் அழகும் கருணையும் நிறைந்த அழகிய பெண். பண்டை காலம் தொட்டு இன்று வரை கோவில்களில் இந்த மோகினி ஆட்டம் பாரம்பரியமாக நடத்தப்பட்டு வருகிறது. கேரள கலாமண்டலம் இந்த மோகினி ஆட்டத்தை உற்சாகப்படுத்தி ஒரு படனமாகவே அங்கீகாரம் கொடுத்துள்ளது. ஒரு மாரியம்மன் கோவில் விழாவில் இந்த பெண் காந்தனோடு மெல்லே சென்று சொல்லு என்ற விரகதாபம் மிக்க இந்த பாடலை மோகினி ஆட்டத்தில் ஆடுகிறாள். மோகினி ஆட்டம் என்பது மென்மையும் லயமும் அழகிய அசைவுகளும் நிறைந்த ஒரு லாஸ்ய நாட்டிய வடிவம். பார்க்கடலை கடைந்தபோது தேவர்களுக்கு அமிர்தம் நல்கிய மகாவிஷ்ணுவின் அவதாரமான மோகினியே இந்த நாட்டியத்தின் கருப்பொருளாக அமைகிறது. இந்த மோகினி ஆட்டத்தில் பாரம்பரிய கலைகளான பரதநாட்டியம், கதகளி இவற்றின் தாக்கங்களையும் காணலாம். மோகினி ஆட்டத்தை சிட்டைப்படுத்தி வடிவமைத்து கொடுத்தவர் தஞ்சையை சார்ந்த வடிவேலு என்பவர். மோகினி ஆட்டத்தின் வேர்கள் பண்டைய நாட்டிய சாஸ்திர இலக்கிய நூலான நடன சாஸ்திரத்தில் உள்ளது. மோகினி ஆட்டம் வெறும் உடல் மோகத்தை தூண்டும் கலை அல்ல. இது இறைவனின் லீலைகளை விளக்குகின்ற அருமையான நளினம் மிகுந்த ஆன்மீக கலையாகும். சினிமாட்டிக் பாடல்களை கண்டு மகிழும் அன்பர்களே, இத்தகைய பாரம்பரிய நடனக்கலைகளை ரசித்து பாருங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் மறக்காதீர்கள். இதுபோல் நல்ல நல்ல வீடியோக்களை அடுத்த பதிவில் காணலாம். நன்றி, வணக்கம்.